ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று பிப்ரவரி 13. ஒரு வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளான சர்வ ஏகாதசி நாள். இந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளானது நம்முடைய உயிர் வாழக்கூடிய மனிதர்களின் கர்மா, பொருளாதாரம், அதிர்ஷ்டம் இவற்றைகளுடைய விதியை மாற்றக்கூடிய ஒரு நேரமாக, ஒரு சக்தி கொண்ட ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையில பணமானது வராததுக்கும், வருகின்ற பணமானது நம்மளுடைய கையில் நிலைக்காததுக்கும், நம்பியவர்கள் பணத்தால் நமக்கு துரோகம் செய்ததற்கும், ஒரு கொஞ்சமாக பணமானது இருந்தால் கூட அதை எடுத்து செல்ல யாரோ தயாராக இருக்கின்ற ஒரு மாதிரியான சூழலானது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறதா? அதற்கெல்லாம் காரணமாக இருப்பது உங்களுடைய கர்மாக்கள். உங்களுடைய கர்மாக்களும் ராகு கேதுவோட பிரச்சனைகள், இது அனைத்தும் தான் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு கெடுதல்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் இவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சேர்ந்த ஒரு கடன் கர்மா, அதனுடன் சேர்ந்த ஒரு நிழல் ஆற்றல் காரணமாக நிச்சயமாக ஏற்படும். ஆனால் இன்னைக்கு இந்த இரவு நேரம்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு நேரமானது, இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம சொன்னா போதும், இந்த கர்மாக்கள், பூட்டி வைக்கப்பட்ட கர்மாக்கள் அனைத்தும் பூட்டை உடைத்து இந்த ஒரு நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகும். இதனால பணமானது நம்மளை தேடி வரும். பணம் நம்முடைய வாழ்க்கையை தேடி வருவதற்கான ஒரு கதவானது, ஒரு வாசலானது இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக திறக்கப்படும். இதனால் நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். அவ்வளவு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளின் ஒரு இரவாக இந்த சர்வ ஏகாதசி நாளின் இரவானது என்று இருக்கும். எனவே இந்த சர்வ ஏகாதசி நாளோட இரவோட ரகசியம், சர்வ ஏகாதசி இரவு என்பது கண்டுபிடிக்கப்படாத ஒரு ரகசிய ஆற்றல் நேரமாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா, இரவு நேரத்துல விஷ்ணு பகவானின் அன்னதான கருணையானது அதிகரிக்கக்கூடும். அதாவது தேவைப்படுகிறவர்களுக்கு பணம், வளம், அதனுடன் செல்வம் இவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த இரவு நேரங்கள்ல இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல பிரபஞ்சத்துல செல்வ அதிர்ஷ்டத்திற்கான ஒரு வாசலானது திறக்கப்படும். இந்த ஒரு நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னா, அடுத்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும், நம்முடைய வாழ்க்கையில பணமும் நம்மளை வந்து சேரும். அந்த அளவுக்கு நன்மைகளானது நடக்கும். எனவே இந்த ஒரு வாசலானது திறக்கக்கூடிய நேரத்துல நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு மந்திரம், இது நம்முடைய வாழ்க்கையை அடுத்த 21 நாட்கள்ல நிச்சயமாக மாற்றி அமைக்கும். உடனே எந்த விதமான நன்மைகளும் ஏற்படுத்தாது. ஆனா அடுத்த 21 நாட்கள்ல நிச்சயமான ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். அதற்கு நீங்க சொல்ல வேண்டியது இந்த ஒரே ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை சொல்வதனால் உங்களுடைய கடன் கர்மாவானது கரையும். பல வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கடன்கள், நெருக்கடிகள் தீர வேண்டிய பாதையில் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் தீர்ந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு சக்தியானது இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கிறது. எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் தவறாமல் கூறிவிடுங்கள். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில பணத்தால் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் ஏன் தெரியுமா? நீ எத்தனை முயற்சி செய்தாலும் பணமானது உன்னை சேராமல் உன்னை விட்டு விலகி கொண்டே இருக்கும். சேமிக்க நினைத்தாலும் செலவானது உனக்கு ஆகிவிடும். நண்பர்கள் இல்லைன்னா நம்பியவர்கள் எடுத்துக்கொண்டு திருப்பி உனக்கு கொடுக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட கடனா கூட வாங்கியிருப்பாங்க. உங்களுடைய நண்பர்களோ, உங்களுடைய உறவினர்களோ, இல்லைன்னா உங்க கூட வேலை பார்க்குற நபர்களோ, அவங்க கடனா கூட வாங்கி விட்டு இந்த ஒரு நேரத்துல நீங்களும் அந்த ஒரு பணத்தை கேட்க மாட்டீங்க. அவங்களும் உங்களிடம் பணத்தை கொடுக்க மாட்டாங்க. இதனால அந்த ஒரு பணமானது அப்படியே உங்களை கையை விட்டு போய்கொண்டே இருக்கும். இது முதல்ல 1000, 2000 போக ஆரம்பிச்சிருக்கும். இப்பொழுது லட்சக்கணக்கில் உங்களுடைய கைகளை விட்டு அந்த ஒரு பணமானது விட்டு விட்டு விலகி கொண்டே இருக்கும். அழகா அழகா போகின்ற வேலை இடத்துல பணமானது கொடுக்க வேண்டியவர்கள் தள்ளிப்பட்டு வைத்து கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு வேலையை நீங்க சரியான நேரத்தில் முடித்து கொடுப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு ஊதியமானது கிடைக்காது. உங்களுக்கு அந்த வேலையை செய்து கொடுத்ததுக்கான ஒரு அமௌண்ட் ஆனது உங்களை தேடி வராது. அவங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கும் நீங்கள் அதில் போட்ட அமௌண்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் கேட்டது ஒன்றா இருக்கும், ஆனால் அவங்க கொடுக்குறது ஒன்றா இருக்கும். அப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வேலை விஷயத்தில் உங்களுக்கு ஏற்படும். உங்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நபர்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களை சுற்றி நிற்பார்கள். எனவே நீங்கள் யாருக்கு உதவி பண்ணணும், யாருக்கு உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் இந்த ஒரு நாளில் தெரிந்து உதவி பண்ணுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த பணம் தடுக்கக்கூடிய ஒரு கர்மாவின் சக்கரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை, அந்த ஒரு சக்கரத்தை இந்த இரவிலே உடைக்கக்கூடியவர் இந்த விஷ்ணு மட்டுமே. அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல விஷ்ணுக்குரிய நம்ம மந்திரத்தை கூறணும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பணமானது வந்து சேரும். இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். இன்று இரவு நம்ம பணத்தை வரவழைப்பதற்காக இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். இந்த ஒரு மந்திரத்தை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, இரவு 8:15 மணிலிருந்து 11:15 இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம கூறுவது மிகவும் நல்லது. ஆனா இரவு நேரத்துல மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நேரம்னு அழைக்கப்படக்கூடிய நேரம் அப்படின்னா இரவு 8:15 9:45 இந்த 1.30 மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய அளவுல நன்மைகள் நடக்கும். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு நேரமானது நம்முடைய கோரிக்கைகள் பிரபஞ்சத்தால் உடனடியாக பதில் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும், ஒரு நேரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமா இந்த 1:30 மணி நேரத்திற்குள் நீங்க கூறுனீங்க அப்படின்னா அவ்வளவு சக்தியானது கிடைக்கும். ஆனா இரவிற்குள் நீங்க கூறும் பொழுது
கொஞ்சம் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும். இதை நீங்க எந்த திசையில் அமர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இதை நீங்க வடக்கு திசையில் அமர்ந்து கொள்ளுங்கள். வடக்கு திசையில் அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். ஏன் அப்படிங்கிற கேள்வி அனைவருக்குள்ளேயுமே இருக்கும். வடக்கு திசை அப்படிங்கிறது செல்வத்துக்கான ஒரு திசையாக இருக்கும். குபேரனின் ஒரு திசை, பண ஓட்டத்தை திறக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திசை. வடக்கு நோக்கி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பணமானது அடைக்கலம் தேடி வரும். அந்த பணம் நம்முடைய கையில் தங்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு பணத்தை நம்ம எப்படி செலவழிக்க வேண்டும் அப்படிங்கிற எல்லா விதமான செயல்களும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரே ஒரு மந்திரம் நீங்க சொல்லி பாருங்க, இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம வாங்கிய கடன் பிரச்சனைகள் அனைத்திலும் ஒரு தீர்வானது கிடைக்கும். இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்ததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சாதிக்க முடியும். அவ்வளவு நன்மைகளானது இந்த ஒரு மந்திரம் நிச்சயமாக ஈர்த்து கொடுக்கும். எனவே இந்த ஒரு நாளில் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இதுதான். இதை நீங்க பேப்பரிலோ ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை வருவதற்குள், இந்த இரவுக்குள் நீங்க எப்படியாவது இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க. இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய நமக. ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய நமக. இதுதான் அந்த 2 வரி மந்திரம். இதுல ஸ்ரீம் அப்படிங்கிறது பணம், செல்வம், லட்சுமி, ஆற்றலை நம்மளுடைய வாழ்க்கையில இழுத்து வந்து வைக்கக்கூடிய ஒரு அதிசய பீஜ மந்திரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க விஷ்ணு பகவானுக்கு இந்த இரவுக்குள் நீங்க எப்படியாவது கூறிவிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க தவற விடாதீர்கள். இனிமே தவற விடாமல் இந்த ஒரு நாள்ல 108 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க. 108 அப்படிங்கிறது கர்ம புட்டை திறக்கக்கூடிய பிரபஞ்சத்திற்கான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நம்பராக இந்த ஒரு நம்பரானது இருக்கும். 108 முறை நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கடன், துன்பங்கள், பணங்கள் அனைத்தும் குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த கடனுக்கும் இந்த துன்பங்களுக்கும் பணப்பிரச்சனைகள் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில பூட்டப்பட்ட பூட்டுகளானது இந்த ஒரு நாணத்தில் உடைக்கப்படும். அவ்வளவு சக்தியில் இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு அடுத்த 3 நிமிடம் உங்களுடைய அனைத்து பண கஷ்டங்களையும் நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும். நினைத்து கொண்டு உங்களுடைய மூச்சை மெதுவாக வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனத்தோட அழுத்தமானது கரைய ஆரம்பிக்கும். இப்போது நீங்க இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும். ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் உங்களுடைய மனதிற்குள் நீங்க நினைக்க வேண்டியது, என் வாழ்க்கையில் பணமானது ஓடோடி வரட்டும் அப்படின்னு இதை மட்டும் உங்களுடைய மனதிற்குள் நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும். நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 108 முறைகள் சொல்லிவிடுங்கள். இதை சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா 2 நிமிடம் நீங்க அமைதியாக இருங்கள். உடைந்து போகக்கூடிய தடைகளின் நிசப்தத்தை உங்களுடைய மனதில் இந்த ஒரு நாளில் உணர முடியும். அவ்வளவு நன்மைகளானது இந்த ஒரு நாளில் நடக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா, இன்று இரவு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை சரியாக சொன்னீங்க அப்படின்னா, பிரபஞ்சத்துல எல்லாமே நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுடைய பணத்தடைகள் அனைத்தும் இந்த ஒரு நாள்ல உடைந்து போகும். பல வருடங்களாக இருந்த பணக்கர்மா சக்கரங்கள் அனைத்தும் உடையும். ஏதேனும் இல்லாத இடத்தில் கூட பணமானது உங்களுக்கு வர தொடங்கும். அதிர்ஷ்டமானது உங்களுக்கு திறக்கும். கோடிக்கணக்கான கடனும் தீர வேண்டிய ஒரு வழியாக இந்த ஒரு வழியானது இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். சில வருடங்களாக உங்களை ஏமாற்றியவர்கள் தோல்வி அடைவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில புதிய வருமான வாய்ப்பானது தேடி வரும். வேலை, அது மட்டும் இல்லாம தொழில், சேமிப்பு எல்லா வகையிலும் உங்களுக்கு எல்லா கோணத்திலும் நியாயமாக ஒரு மாற்றமானது நிச்சயமாக ஏற்படும். எத்தனை தடைகளாக இருந்தாலும் அது சுலபமாக நீங்கும். உன்னை பயன்படுத்தி கொண்டவர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தூரமாக செல்வார்கள். உங்களுடைய கையில பணமானது தங்கி சேமிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது உங்களுக்குள்ளேயே சேரும். அடுத்த 21 நாட்கள்ல நீ எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். 48 நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில செல்வ அதிர்ஷ்டமானது நிச்சயமாக ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்து கொடுக்கும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீ செய்துப்பா, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும். இந்த ஒரு நாள்ல சர்வ ஏகாதசி இரவு என்பதனால் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை பிரபஞ்சமானது திறக்கக்கூடிய செல்வ வாசல். இந்த வாசல் முன்பு நீயே நின்று கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது, அதுவும் வடக்கு திசை நோக்கி நீ அமர்ந்து கொண்டு 108 முறை கூறும் பொழுது, நேற்று வரை நம்மளை தவிர்த்த பணமானது இன்று நம்மளை தேடி வரும். நம்முடைய கையில் பணமானது தங்கி வருமானம் பெருகி அதிர்ஷ்டமானது திறந்து கடன்கள் குறைந்து நம்முடைய வாழ்க்கையானது புதிய செல்வ யுகத்தில் நுழையும். பெருமானுடைய அருள் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் இன்று முதல் தொடுவோம். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கு. எனவே தவறாம இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல எப்படியாவது கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.